இவர்களிடம் கேட்டனர், ஏன் எழுதுகிறீர்கள்? ஏனென்றால் எனக்கு பேச வராது என்று பதிலளித்தான். இவர்களிடம் கேட்டனர், ஏன் ஓவியம் வரைகிறீர்? ஏனெனில் நான் அது செய்தாக வேண்டிய பணி என்றார் இவர். இவரிடம் கேட்டனர், நீர் ஏன் ஒரு தத்துவவாதியானீர்? நான் புரிந்து கொள்ள விரும்பினேன், அதனால் என்றாராம் அவர். இவர்களிடம் கேட்டனர், நீர் ஏன் இசையமைக்கிறீர்? இது எனக்கு ஓர் மருத்துவ சிகிச்சை போல், அதனால் என்று அவர் பதிலளித்தார். இவரிடம் கேட்டனர், நீர் ஏன் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினீர்? அது அங்கே நிற்கிறது என்பதனால் என்று வெறுமே வந்தது பதில். சிறுவன் தனது அக்கையிடம் கேட்டான், அதன்படி அம்மா உன்னை மட்டும் கடிந்து கொள்வதே இல்லை. ஏனெனில் என்றாள் அவள். அதிலேயே காரணம் தெளிவாகிவிடும் போல். ஜெயமோகனின் நீர்ச்சுடர் புத்தகத்தில் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார், உங்கள் மூதாதையர் ஏன் வடக்கு நோக்கி வந்தனர்? அவர்கள் தெற்கில் பிறந்ததினால் என்று இன்னொருவர் பதிலளிக்கிறார். வாழ்க்கையில் மிக கடினமான சில கேள்விகளுக்கு மிக எளிய பதில்கள் உள்ளன. நாம் மட்டும் காது கொடுத்து கேட்டோமெனில்